ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம கூகுள் ஷீட் டியூட்டோரியல்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கூகுள் ஷீட்டோட ஆட் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட கூகுள் ஷீட் டியூட்டோரியல்ஸை தொடர்ந்து உங்களால் பார்க்க முடியும். கூகுள் ஷீட் டியூட்டோரியல்ஸ் தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட் செல்ஸ் கான்செப்ட்ல மொத்தம் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆட் காலம்ஸ், இன்னொன்று ஆட் ரோஸ். ஸோ அப்படிங்கிற ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ரெண்டு கான்செப்ட்ல ஆட் காலம்ல பார்த்தீங்கன்னா இன்செர்ட் ரைட்டு, இன்செர்ட் லெஃப்ட் அப்படிங்கிற ரெண்டு டைப் இருக்குது. அதே ஆட் ரோஸ்ல இன்செர்ட் அபோவ், இன்செர்ட் பிலோ அப்படின்னு அதுலேயும் ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆட் காலம்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இந்த ஏ அப்படிங்கிற காலம் சூஸ் பண்ணிட்டு இதுக்கு பக்கத்துல பிங்கிற காலத்துக்கு பக்கத்துல நம்மளுக்கு ஒரு காலம் வேணும்னா, ரைட் சைடு ஒரு காலம் வேணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஏங்கிற காலம் சூஸ் பண்ணிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணி இன்செர்ட் ஒன் காலம் ரைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா ஏக்கு பக்கத்துல பின்னு இன்னொரு காலம் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடும். அதாவது ஆல்ரெடி பின்னு இருக்கிறது சீனு மாறிடும், நம்மளுக்கு பின்னு ஒரு புது காலம் கிரியேட் ஆயிடும். இதே நம்மளுக்கு ஏ இருக்கிற காலத்தை பின்னும், பிஆர் இருக்கிற காலத்தை நம்மளுக்கு ஏ இன்னொரு புது காலம் ஏ வேணும்னாலும் நம்ம இன்செர்ட் ஒன் காலம் லெஃப்ட் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா நம்ம ஏன்னு இருக்க காலம் பின்னு சேஞ்ச் ஆகிட்டு புதுசாக ஏன்னு ஒரு காலம் நம்மளுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் ஆட் காலம் அப்படிங்கிற கான்செப்ட். இன்செர்ட் ரைட்டு, இன்செர்ட் லெஃப்ட். புதுசாக நம்ம இன்செர்ட்ல போயிட்டும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இன்செர்ட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் காலமை சூஸ் பண்ணிட்டு இன்செர்ட்ல போயிட்டு காலம்ஸ்ல இன்செர்ட் ஒன் காலம் லெஃப்ட், இன்செர்ட் ஒன் காலம் ரைட்டு. அதே சேம் கான்செப்ட் தான். பட் ஆனால் இன்செர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போய் பண்ணுவோம். அதே இங்க மவுஸோட ரைட் கிளிக் பண்ணி சிம்பிளாகவும் நம்மளால இதை பண்ணிக்க முடியும். ஓகே, இதே ரோஸ்க்கு பண்ணணும்னா அதே சேம் தான். முதல்ல எந்த ரோக்கும் மேல நம்மளுக்கு வேணுமோ, இந்த பிரவீன் அப்படின்னு இருக்குது, அதாவது 3 மூணாவதா உள்ள ரோக்கு மேல எனக்கு ஒரு ரோ வேணும்னா இந்த ரோவை செலக்ட் பண்ணிட்டு மூணாவதா இருக்கிற ரோவை செலக்ட் பண்ணிட்டு இன்செர்ட் ஒன் ரோ அபோ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஒரு ரோ நம்மளுக்கு மேலே ஓப்பன் ஆகிடும். அதாவது மூணாவதாக இருந்த ரோ நம்மளுக்கு நாலாவதாக வந்துடும். அதே மறுபடியும் நான் இந்த எம்டி ரோவை செலக்ட் பண்ணிட்டு பிரவீன் அப்படிங்கிற ரோவை செலக்ட் பண்ணிட்டு இன்செர்ட் ஒன் ரோ பிலோன்னு கொடுத்தேன்னா பிரவீனுக்கு கீழே ஒரு ரோ எனக்கு புதுசாக கிரியேட் ஆகிடும். இதே தான் சேம். நம்மளுக்கு இந்த ரோவை செலக்ட் பண்ணிட்டு இன்செர்ட்ல போயிட்டு ரோஸ்ங்கிறத போயிட்டு ரோவில் இன்செர்ட் ஒன் ரோ அபோ, ஒன் ரோ பிலோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தும் நம்ம இதை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி கூகுள் ஷீட்டோட ஆட் ரோஸை பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். தேங்க்யூ.